இந்த கால வேளையிலே நாம் தேவ சித்தம் செய்வோம், பரலோகம் செல்வோம் தலைப்பு. தேவ சித்தத்தில் 3 காரியத்தை குறித்து நான் உங்களோடு இந்த நாளிலே காலவேளையிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். தேவ சித்தம் செய்வோம். முதலாவது தேவ சித்தம் செய்வோம். இரண்டாவதாக தேவ சித்தம் எமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறது. மூன்றாவதாக தேவ சித்தம் எம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி உன்னத ஊழியத்தை கொடுத்திருக்கிறது. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும், உம்மிலே பலப்படவும், உம்முடைய சித்தம் செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவேளையிலே ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எது, எங்களுடைய சித்தம் எது, அதை தெளிவுபடுத்தி உம்முடைய சித்தத்திலே ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்து நடக்க, உம்முடைய சித்தம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த கால வேளையிலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரைட், வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ரைட், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோக. ஆகவே தேவ சித்தம் செய்வதே பரலோகம் செல்லும் வழி. தேவ சித்தம் செய்கிறவர்களே பரலோகம் செல்வார்கள். எது? தேவ சித்தம். இப்போ இன்றைக்கு நாம் பிசாசை துரத்தினால் பரலோகம் போகலாம் இல்லையா? நான் அடிக்கடி சொல்வது தான், பிசாசு துரத்துவது. நாங்கள் பார்க்கிறோம், அநேக பூஜாரிமார்கள் பிசாசு துரத்துகிறார்கள் இல்லையா? ஆகவே யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிசாசு போவென்றால் பிசாசு போய்விடும். ஆனால் நாம் பரலோகம் போவதற்கு தேவ சித்தம் வாழ்க்கையில் வேண்டும். சில நேரங்களில் தேவ சித்தம் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் இவ்வாறு பார்க்கலாம். எப்படி என்றால், ஒரு மனிதன் ஆசீர்வாதமாக இருந்தால் ரைட், தேவ சித்தத்தில் இவன் வாழுகிறான், ஆனப்படியால் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இல்லது அந்த மனிதன் அவர் செய்யும் காரியங்களிலேயாவது குடும்ப வாழ்க்கையிலாவது அவர் மிகவும் கஷ்டத்தில் பாடுகளுக்குள்ளால் போனால் அவர் தேவ சித்தம் இல்லாமல் வாழுகிறார். இப்படி தான் நாம் தேவ சித்தம் என்று சொல்லி நாம் எங்களுடைய மனதிலே நினைத்து கொள்வோம். தேவ சித்தம் எது? ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதே தேவ சித்தம். இப்போ ஒரு இலகுவாய் நான் சொல்வேன் என்று சொன்னால், ஏதாவது ஒரு பொருளை தயாரித்த, அதை இப்போ நாங்கள் ஒரு டிவி அல்லது ஒரு லேப்டாப் அல்லது ஒரு ஃபோன் இல்லையா, இதை தயாரித்தவர் அதில் அந்த பாக்ஸுக்குள்ளால் ஒரு கட்லக் இருக்கும். என்ன, இது இப்படி தான் இதை பயன்படுத்த வேண்டும், இவ்வாறு தான் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கும். இப்போ நாங்கள் என்னைக்காவது அதை வாசித்து அதன்படி நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? உடனே பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு, அதை எடுத்து போட்டாச்சு, நாங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் அதை பயன்படுத்துவோம். ஆகவே எங்களை உருவாக்கின ஆண்டவர் எமக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்பது சொல்லி அவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் எது, அவருடைய சித்தத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே எழுதி வைத்திருக்கார். நாம் இதன்படி அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதுண்டா? வாழ்வீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்னுமாய் ஆசீர்வதிப்பார். ரைட், இப்போ நாம் தேவ சித்தம் செய்வதற்கு, நாம் பரலோகம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தம் செய்ய வேண்டும்.
இந்த வருடத்திலே நானும் நீங்களும் தேவ சித்தம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டாம். தேவ சித்தம் வாசிப்போம். அதே வசனத்தை மீண்டும் வாசிப்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை. இல்லையா? அப்போ அதுக்கு கீழால் இருக்கிற வசனங்கள் பிசாசு துரத்துறது, அற்புதம் செய்வது, இந்த வசனங்கள் இருக்கிறது. நாம் கடந்து செல்வோம், சீக்கிரமாய் நாம் கடந்து செல்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ரைட். நாம் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எமது வாழ்க்கையில் இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது எனக்கு நம்ம தேவ சித்தத்தை செய்யாட்டி யாராக இருக்கிறோம்? மதியற்றவர்களாக இருக்கிறோம். எனக்கு அது கொஞ்சம் துக்கத்தை ஏற்படுத்தினது. அப்போ நாம் இதை நான் தேவ சித்தம் செய்கிறேன் அப்படின்னா நான் ஞானவானா? தேவ சித்தம் செய்கிறேன்னு சொன்னால் ஞானவானா? தேவ சித்தம் செய்யாதவனாக இருந்தால் நான் எனக்குள்ளால மதியற்றவனா என்று எனக்குள்ளால கேள்வி எழும்பினது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இது எங்களை கூறு போட்டு தான் சரி பண்ணும். உளி தாங்காத கல் ஒரு நாளும் சிற்பமாகாது. அது உளி தாங்கும் பொழுது அதுக்கு எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம் என்று வருத்தம் என்று அந்த கல்க்கு தான் தெரியும். ஆகவே எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் சில வார்த்தைகளை கொண்டு பேசுவார். பட்டயத்தில் கூறு போட்டு பேசுவார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சித்தம், இது தேவ சித்தம், தேவன் இதை விரும்புகிறார் என்று சொல்லி அதன்படி நாம் ஜீவிக்க எம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இதை உணரக்கூடியதாக இருக்கா? இது கர்த்தருடைய சித்தம், இது கர்த்தர் எனக்கு பேசுகிறார் என்று நாம் உணர்கிறோமா? எத்தனை பேர் உணர்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது இந்த கலவையில். எபேசியர் 6:6 வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஆமென். மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இன்றைக்கு நாம் மனிதர்கள் பார்வைக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அநேகர் அப்படிதான் மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியம் செய்வார்கள். இந்த குடும்பத்தை பிரியப்படுத்துவார்கள், அந்த குடும்பத்தை பற்றி போய் பேசுவார்கள். நீங்கள் இல்லை, அநேக ஊழியர்கள் நிமித்தம், அநேக தலைவர்கள் நிமித்தம் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபை உடைந்து போயிருக்கிறது. இது நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கதை பண்ணணும், இல்லை யாரெல்லாம் நான் போய் சந்திப்பனோ, ஊழியம் போகிற இடங்களில் சரி, வெளி ஊழியக்காரர்களும் சரி, எனக்கு சொல்லும் காரியங்கள் இவைகள் தான். குடும்பங்களில் குறைகள். ஏனென்றால் மனுஷனுக்கு ஊழியம் செய்கிறபடியால் மனிதனுடைய குறையை பார்த்து குறையை பேசிக்கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள். ஆகவே சொல்லுகிறார், மனுஷனுக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தேவனுடைய சித்தம் எது? தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்போது தேவனுடைய விருப்பம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்போ
அவருடைய விருப்பம், அவருடைய சித்தத்தின்படி நாம ஊழியம் எதை செய்தாலும் அவருடைய சித்தம், அவருக்கு பிரியம், அவருக்கு விருப்பம். நான் ஒரு ஆராதனை செய்கிறேன்னா என் ஆண்டவர் பிரியப்படணும். நான் இந்த பாடல் பாடினா நம்ம பாஸ்டருக்கு சரியான மாதிரி பிடிக்கும், விருப்பம், பாடாதீங்க. அப்படியே சொல்லி பாடுவார். ஒரு வேதாகம கல்லூரியில் பாடிக்கொண்டிருப்பார் ஒரு பாடல், இஸ்ரவேலின் ராஜாவே. தமிழ்லையும் சிங்களத்தையும் இந்த பாடலை தான் பாடுவார். ஏனென்று சொன்னால் இது அதாவது அவர் ரெஜிஸ்ட்ரார், அவருக்கு இந்த பாடல் பிடிக்குமா வேதாக கல்லூரியில் என்று சொல்லி பாடுவார். அவர் 2 மாதம் காலம் பாடிக்கொண்டிருந்தார். 3வது மாதத்தில் அவர் இறந்து போயிட்டார். அது பிறகு அந்த பாட்டில் பாடுறதே கிடையாது. அவர் மனுஷனை பிரியப்படுத்தி பாடுகிறது இல்லை, மனுஷனை பிரியப்படுத்தி ஊழியம் வேண்டாம். ஆண்டவர், நான் பாடுகிற பாடலில் ஆண்டவர் மகிமைப்பட்டால் போதும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலவேளையில் ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆண்டவர் மகிமைப்படும்படியாய் என்னுடைய சகோதரன் ஆராதனையில் அவர் பாடினார். ஆண்டவருக்கு பிரியம் எது, ஆண்டவருக்கு விருப்பம் அது, அதன்படி நான் செய்ய நினைத்தால் ஆண்டவர் அங்கே இருப்பார். ஆமென். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவருடைய சித்தம் இருக்கிறது. அவருடைய சித்தம் செய்ய நாம் நினைக்கும் பொழுது அவர் அங்கே இருப்பார். ஆமென். ஆகவே இதை நாம் எமது வாழ்க்கையில் நினைத்து கொள்ளணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆம், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்வோமானால், செய்ய நினைப்போமானால், நமக்கு எதிராய் அநேகர் உண்டு. நம்முடைய குடும்பங்களிலே இருப்பார்கள், கூட இருந்தே குளிப்பறிப்பார்கள். தேவ சமூகத்துக்கு நாம் அடிக்கடி செல்வோமானால் நமக்கு தடை ஏற்படும். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்ய நினைக்கும் பொழுது நமக்கு தடை. தேவ சித்தத்தின்படி நாம் செய்ய நினைக்கும் பொழுது நமக்கு ஏதாவது நாம் செய்யும் தொழில்கள் நமக்கு தடை. தேவ சித்தத்தின்படி நான் வாழ நினைக்கும் பொழுது என்னுடைய மனைவி தடை, என்னுடைய கணவன் தடை, என்னுடைய பிள்ளைகள் தடை, நான் வாழும் சமுதாயம் தடை. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான். அவன் நிலைத்திருப்பான், அவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். பூமியில் நிலைத்திருப்பான், பரலோகத்தில் நிலைத்திருப்பான். தேவ சித்தம், தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நித்தமும் சத்தமாய் கேட்கணும். கேட்குதா? எத்தனை பேருக்கு கேட்குது? தேவ சித்தம், தேவ சித்தம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்குது. எனக்கு பிரியமானவர்களே, இருக்கிறபடியால் தான் நானும் நீங்களும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆமென். இது தேவ சித்தம். ஆமென். நாங்கள் யாவரும் ஆண்டவருடைய சித்தத்திலே இருக்கிறோம். நீங்கள் இழந்தீங்களா? அது தேவ சித்தம். நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா? தேவ சித்தம். இழந்ததை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சித்தம் அது தேவ சித்தம். எமது வாழ்க்கையில் நாம் இன்மையிலும் வறுமையிலும் நாம் எவ்வாறு வாழணும் என்று நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ இது தேவ சித்தம். கவலைப்படாதீங்க. கவலையோடு கண்ணீரோடு வாழுகிறீங்களா? இது தேவ சித்தம். ஆண்டவரே, நீரே ஆறுதல் கொடும், நீரே ஆறுதல் அளியும் ஆண்டவரே. தேவ சித்தம். வேதனையின் இருதயத்தை தேவன் காண்பிக்கிறார். என் மகளே, உன் வேதனை நீக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். அநேக பெண்கள் இருதயம் வேதனையோடு இருக்கிறது. எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் இன்னும் ஒரு வாழ்க்கை இல்லை? தேவ சித்தம், இது தேவ சித்தம். சந்தோஷப்படுங்க, இது தேவ சித்தம். ஆனால் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் நமக்கு உண்டு. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
ஆண்டவரே, நான் வாழ்வது இது உம் சித்தமா? ஆனால் என்னுடைய மன விருப்பங்கள் இப்படி இருக்குதே ஆண்டவரே, அதையும் சொல்லுங்க. அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு. ரைட். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், நீங்க விசுவாசத்தோடு இருங்க. தேவ சித்தம் செய்யும் பொழுது விசுவாசத்தோடு, தேவ சித்தத்தில் இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. தேவன் உண்டு என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளால வந்தாதான் தேவ சித்தம் நடக்கும். இன்றைக்கு தேவன் இருக்கிறாரான்றதே நினைவில்லை நமக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் தேவ நினைவு. சில நேரம் இல்லையா, காலையில் எழும்பின உடனே ஓடிடுவோம். ஆனால் இரவைக்கு வந்து சில நேரம் படுத்தவுடன் நினைவு வரும், இன்றைக்கி ஆண்டவர் நடத்தினார் தானே. அப்படியாலும் ஒரு நினைவு வருமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட். இது தேவ சித்தம். தேவ சித்தத்தில் இரண்டாவது காரியம், தேவ சித்தம் எமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறது. வாசிப்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடக்கம் நாம் வாசிப்போம். 15 வாசிப்போம். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ரைட். தேங்க்யூ டாக்டர். ரைட். இந்த இடத்துல இந்த வார்த்தையை நாங்கள் அநேக தடவை வாசித்திருப்போம், அநேக பிரசங்களை கேட்டிருப்போம். ஆனாலும் கர்த்தர் இப்பொழுது தேவ சித்தத்திலே உங்களுக்கு பேச போகிறார். இந்த இடத்துல எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை செவி கொடுக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களோட இந்த காலவேளையில் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இங்கே நாம் காணுகிறோம். 5 தாலந்து ஒருவனிடத்தில் கொடுக்கப்பட்டது, ஒருவனிடத்தில் 2 தாலந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனிடத்தில் 1 தாலந்து கொடுக்கப்பட்டது. 5 தாலந்தை வாங்கினவன் 10, இன்னும் 5 சம்பாதித்தான், 10 ஆக்கினான். 2 வாங்கினவன் இன்னும் 2 சம்பாதித்து 4 ஆக்கினான். 1 தாலந்தை வாங்கினவன் புதைத்து வைத்தான். இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்கென்று சொல்லி உங்களுக்கு கொடுத்த தாலந்து என்ன, அது எத்தனை? ஆண்டவர் யார் யாருக்கு என்னென்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு? கையை உயர்த்துங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியம் என்ன தெரியுமா? முதலாவது கொடுத்த ஊழியம் கக்குசு கழுவ. அப்படி சொன்னால் தான் நல்லா விளங்கும். டாய்லெட் கழுவ தான் எனக்கு முதலாவது ஊழியம் கொடுத்தார் கடவுள். 1 டாய்லெட் அல்ல, 2 டாய்லெட் இல்லை, 13 டாய்லெட். நுவர்லிய சபையில் இருக்கையில் முதலாவதாய் நான் போய் செய்ததான ஊழியம் இதுதான். இந்த ஊழியத்தில் நான் கொஞ்சம் உண்மையாக இருந்தேன். எப்படின்னு சொன்னால், நல்லா கழுவி இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். எப்படி? நான் உண்மையாய் அதை கழுவினபடியால் தான் அது நன்றாக இருந்தது. ரைட். இது எனக்கு கொடுத்த ஊழியம். இப்போ அன்னைக்கு அந்த டொய்லெட்டில் இருந்து இப்போ இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்ன? உங்களுக்கு கொடுத்த தாளந்து என்ன? சொல்லுங்க பார்க்க. இல்லை மனசில் உணர்றீங்களா? எனக்கு கொடுத்த தாளந்து இதுதான். மனசில் உணர்ந்துக்குங்க, மனசில் நினைத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி மனசில் கையை வச்சு
என் நெஞ்ச தொட்டு சொல் ராசான்ல மனசில் கை வச்சுருங்க. எனக்கு கொடுத்த ஊழியம் இதுதான். எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்து இதுதான். அதை இன்னும் எவ்வளோ நல்லா செய்ய முடியுமோ அதன்படி செய்வேன். ஆமென், ஆமென். ஒரு ஆராதனை நடத்துறீங்களா? இன்னும் 2 ஆராதனையை நான் நடத்துவேன். இருக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நான் செல்லுவேன். எல்லா ஜெபங்களிலும் கலந்து கொள்ளுவேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம் தெரியும். ஆண்டவர் எனக்கு என்னத்தை கொடுத்தார், என்ன தாளந்தை கொடுத்தார், அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த தாளந்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அங்கே ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தான்? புதைத்து வைத்தான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை, ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை, ஆண்டவர் கொடுத்த உன்னதமான ஊழியத்தை எத்தனை பேர் புதைத்து வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் புதைத்து வைத்திருக்கிறோம்? சொல்லுங்க பார்க்க. எத்தனை பேர் ஆண்டவர் மகிமைப்படும்படியாய் ஆண்டவருடைய சித்தம், தேவ சித்தம் படி நீங்க செய்கிறீங்க ஊழியத்தை? எத்தனை பேர் தேவ சித்தம் இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் புதைத்து வைத்திருக்கிறீங்க ஊழியத்தை? எத்தனை பேர் புதைத்து வைத்திருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு டேலண்ட், உங்களுக்கு ஒரு திறமை இருக்குமானால், இந்த திறமை நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வந்தது இல்லை. இந்த இடத்துக்கு இது கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது. யாத்ராகமம் 31 அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? யாத்ராகமம் 31 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்திலே சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். ஆமென். பாருங்க, இவைகளெல்லாம் செய்வதற்கு, சித்திர வேலைகளை செய்வதற்கு, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக ஓகன் அடிக்கிறார் என்னுடைய மகன், எவ்வளோ அழகாக என் மகன் ட்ரம் அடிக்கிறார், எவ்வளோ அழகாக என் மகன் கிட்டார் ப்ளே பண்ணான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் மகன் தான் கிட்டார் ப்ளே பண்ணான். இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்த தாளந்து, கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். இதை உண்மையாய் இன்னும் அழகாய் நீங்க செய்யுங்க. கர்த்தருக்கு இன்னும் அழகாய் செய்ய நினைங்க. நான் இன்னும் அழகாய் ஆண்டவருக்கண்டு பாடுவேன், இன்னும் அழகாய் நான் கர்த்தருக்கண்டு இந்த ஓகனை ப்ளே பண்ணுவேன், இன்னும் அழகாய் நான் கர்த்தருக்கண்டு இந்த கிட்டாரை ப்ளே பண்ணுவேன், இன்னும் அழகாய் கர்த்தருடைய சித்தத்துக்கண்டு, தேவனுடைய சித்தத்துக்கண்டு இந்த ட்ரம்மை ப்ளே பண்ணுவேன். கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும். கர்த்தர் கொடுத்த தாளந்து. நான் ஒரு திறமையிலையும் என்னுடைய தாய் தகப்பனை என்னை எந்த திறமைச்சாலை என்று சொல்லி என்னை வளர்க்கலை. ஆனால் நான் இந்த இடத்துல நிற்பது கர்த்தருடைய தேவ சித்தம். அவர் என்னை உருவாக்கினார், அவர் என்னை அபிஷேகித்தார், அவர் அவருடைய சமூகத்துக்கு இன்னைக்கு என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த தாளந்தை வைத்து இன்னும் இருவரை உருவாக்குங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன தாளந்து கொடுத்தார்? சுவிசேஷம் அறிவிக்க தாளந்து கொடுத்தாரா? சுவிசேஷத்தை அறிவிங்க. உங்களால் ஏண்ட மட்டும் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்த அவர் கொடுத்த தாளந்து, அவர் கொடுத்த கிஃப்ட் தான் உங்களுக்கு.
200 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் திருவியில் போகிறீங்களா? கர்த்தர் கொடுத்த தாளந்து ஊழியத்துக்கு. 400 கிலோமீட்டர் போயிட்டு வருவோம் ஊழியத்துக்கு. நான் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு. ஆகவே இதை பயன்படுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்க. அவர் கொடுத்தது அவருடைய வேலைக்காக, அவருடைய சித்தத்தில். உங்களுக்கு ஜெப ஊழியத்தை கொடுத்தாரா? கர்த்தர் கொடுத்தது, கர்த்தர் கொடுத்தது. இந்த ஊழியத்தை இன்னும் வளர்க்கணும். 5 தாளம், இந்த 10 தாளந்தாகினதே அந்த நிலைக்கு கொண்டு வாங்க. ஆண்டவர் சண்டே ஸ்கூல் பொறுப்பை கொடுத்தாரா? ஆண்டவரே 20 பிள்ளைங்கள் 60 பிள்ளைங்கள் ஆகட்டும் ஆண்டவரே, 30 பிள்ளைங்கள் 100 ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை பெருக பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்தில் சமூகத்தில் வைங்க. நீங்கள் அந்த தாளந்தை இன்னொரு இடத்துல கொடுக்காதீங்க. அந்த தாளந்தை வேறொரு கையில் நீங்கள் ஒப்படைத்து நான் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி நினைக்காதீங்க. ஏனென்றால் தேவ சித்தம் இது உங்களிடத்தில் இருக்கிறது. அது கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். சில இடங்களிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, தலைமத்துவம் மாறும் பொழுது அங்கே வீழ்ச்சி அடையும். அல்லது சில இடங்களில் தலைமத்துவம் மாறும் பொழுது அங்கே ஒரு வளர்ச்சியை காணலாம். வீழ்ச்சி வளர்ச்சி இரண்டும் இருக்கிறது. அதில் என்ன வைத்து ஆண்டவர் வளர்ச்சியையே காண்பிக்க வேண்டும் என்ற சித்தம் இருக்க வேண்டும். அங்கே தேவ சித்தம் இருக்குமானால் அது நன்றாக இருக்கும். தேவ சித்தம் இவைகளை செய்யும்படியாய் சொல்லுகிறது. தேவ சித்தத்தின்படி நீங்கள் ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்தது இவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது. வாசிப்போம். 18ஆம் வசனம். புதைத்து வைத்தான், ரைட். 19ஆம் வசனம். மத்தேயு 25:19. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அவனிடத்தில் கணக்கு கேட்டார். எனக்கு பிரியமானவர்களே, நமது எஜமான் ஒரு நாளைக்கு வந்து நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எமக்கு கொடுத்த தாளந்துக்கு, எமக்கு கொடுத்த ஊழியத்துக்கு வந்து கணக்கு கேட்பார். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி கணக்கு காண்பிக்க போறீங்க? சின்ன பிள்ளையாய் நான் சுற்றி திரிந்தேன், இல்லை, சும்மா சுற்றி தெரியாதீங்க. ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் நீங்கள் கணக்கு காண்பிக்கத்தக்கதாய் உங்களுடைய கணக்கை சரியாய் செய்து வைத்து கொள்ளுங்க. எத்தனை பேர் கணக்கு காண்பிக்க போகிறோம்னு தெரில. ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தில் எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்தார், நான் இதை செய்து இத்தனை ஆத்மா ஒருவரை விசாரிக்க சொன்னார். நான் விசாரித்து அவர்களை கவனித்து அவர்களை போஷித்து கர்த்தருக்குள்ளால் நடத்தி இப்படி வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் கணக்கு சரியாய் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க போகிறோம்னு தெரியல. ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார். நிச்சயம் ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார் எமக்கு கொடுத்த ஊழியத்திற்கு. ஆனாலும் நாம் எப்படி ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. யார் யாரெல்லாம் எப்படி கணக்கு சொல்ல போகிறீங்க ஆண்டவருக்கென்றே, எப்படி கணக்கு கொடுக்க போகிறீங்கள் என்று எனக்கு தெரியாது. ஆகவே ஜாக்கிரதையாயிருங்க. வாசிப்போம் அடுத்த வசனம். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளத்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
ரைட். 5 தாளந்தை வைத்து 10 தாளந்தாக்கினவன் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனானான். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனானான். நீங்கள் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனாக வேணும்னால் நீங்கள் செய்கிற சிறிய ஊழியத்தில் உண்மையாக இருந்து அதை பெருக பண்ணுங்க. அதை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அதிலே பெரிய காரியங்களை செய்வார். 24ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ரைட். பாருங்க, ஆண்டவருடைய தாளந்தை புதைத்து வைத்து அதை கனம் பண்ணாமல் இருந்தவனை ஆண்டவர் என்ன செய்யும்படியாய் சொல்லுகிறார். அவன் பொல்லாதவன். அவனை எங்கே தள்ளணுமா ஆண்டவர் அங்கே தள்ளி போடுவார். ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நாம் சரியாய் செய்ய வேண்டும். பெற்றோர்களே, உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் என்னென்ன தாளந்து இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் எது, கர்த்தர் கொடுத்த ஊழியம் எது என்று உங்களுக்கு நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். அதன்படி உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்தின்படி நடத்துங்க. இதுவே தேவ சித்தத்தின் நமது பொறுப்பு. 3வது காரியத்தை நாம் பார்ப்போம். 1 திமோத்தி 1ஆம் அதிகாரம், 1 திமோத்தி 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். தேவ சித்தம் நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி அவருடைய ஊழியத்தை தருகிறது. முதலாவது எமக்கு உண்மையாயிருப்போம். நான் எனக்கு உண்மையாயிருக்கிறேன். 2வது கடவுளுக்கு உண்மையாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறீங்க. கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறீங்க. கடவுள் கொடுத்த ரட்சிப்புக்கு உண்மையாயிருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்மையாயிருங்க. எதற்கு? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்மையாயிருங்க. தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறதா? வீடுகளில் ஜெபம் இருக்கிறதா? தனிப்பட்ட இதில் வேத வாசிப்பு இருக்கிறதா? சரியாய் ஆராதனைக்கு செல்லுகிறோமா? சரியாய் அங்கே உபவாச கூட்டம் இருக்கிறது செல்லுகிறோமா? ஜெப கூட்டம் இருக்கிறது செல்லுகிறோமா? எல்லோரும் கூடி ஜெபிக்கிறோமே அங்கே செல்லுகிறோமா? எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உண்மையாக இருக்கிறீங்க? இந்த 15ஆம் தேதி வாலிபர் கூட்டம் இருந்தது. வாலிபர்களுக்கான ஒரு விசேஷ கூட்டம் இருந்தது. ஆகவே எத்தனை வாலிபர்கள் வந்தீர்கள்? வந்த வாலிபர்கள் 1 2 3 இன்னொரு இருப்பார், 4 பேர். சரியா? மற்றவர்கள் எங்கே போனீர்களோ தெரியாது.
ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்துக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போங்க, சபைக்கு போங்க, தேவ சித்தத்தில் பிள்ளைகளை வளர்த்து விடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மையாயிருங்க. இதுவே தேவ சித்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருப்பது தேவ சித்தம். தனிப்பட்ட ஜெபம், வேத வாசிப்பு, சபை கூடி வருதலை விட்டு விட வேண்டாம். சபை கூடி வருவதை விட்டுவிட வேண்டாம். சினகோன், எங்கெல்லாம் ஜெபம் இருக்கிறதோ எங்கெல்லாம் போயிடுவோம். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்குது, வரமா இல்லை? கோவிக்காதீங்க, நான் சொல்லுகிறேன். என்னிடத்தில் ஒளிமறைவு இல்லாமல் நான் பேச வேண்டும். நான் அவ்வாறு மன்னாரில் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். பண்ணி முடித்து விட்டு வெளியில் வரும்பொழுது, எப்படி பாஸ்டர் என்று பாஸ்டர் விஷ் பண்ணும்போது சொன்னார், வந்த ஜனமும் அடுத்து வருமோ தெரியாது பிரதர் என்றார். ஆனால் அதே பாஸ்டர் ஒரு முறை இங்கே வந்தார். அவர் இடத்துல விசாரிக்கும் பொழுது, அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளால் பெலனாய் இருந்து ஊழியம் செய்கிறார் பிரதர்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் எங்களுடைய சபையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த அம்மா அப்படியே தான் இருக்கும். நான் இங்கே இருக்கிறேன், அம்மா இப்படி தான் இருக்கும். அப்போ நான் வரும் பொழுது, அண்ணா கொஞ்சம் வந்து வீட்டுக்கு வந்து அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஏன்? அம்மாவோட கழுத்து திருப்ப முடியாமல் போச்சு. தேவ சித்தத்துக்கு நாம் செவி கொடுக்காவிட்டா, தேவ சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காவிட்டா, தேவனுடைய சித்தத்தை நாம் பார்க்காவிட்டால் இப்படி தான். அதாவது தேவ சித்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. வாலிபர்களே, நீங்கள் தேவ சித்தம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் தேவ சித்தம் செய்வதற்கு தேவ சமூகத்துக்கு வரணும். நம்ம வீட்டில் செய்வது வேலைகள் தான். நம்மை வளர்ப்பார்கள், படிக்க வைப்பார்கள், உண்ண கொடுப்பார்கள், உடுத்த கொடுப்பார்கள். ஆனால் தேவனுடைய சபை தேவ சித்தத்தை உங்களுக்கு போதிக்கும். நீங்கள் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். இப்போ இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் வேதத்தை எடுத்து காண்பீங்கன்னு சொன்னால் ஒரு கையிலையும் வேதாகமம் இல்லை என்பது எனக்கு நன்றாய் தெரியும். யோசிக்க வேண்டாம், அவ்வாறு நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 119 அதிகாரம் 9 என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். 119 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. வாலிபர்கள் வேதாகமத்தை படிப்பது கிடையாது. அதிகமாய் போன் தான் படிப்போம் இல்லையா? போனை தான் படிக்கிறீர்கள். நீங்கள் வேதாகமத்தை படித்து பாருங்க. நீங்கள் ஒன்றுமே மேக்கப்பான க்ரீம் இதெல்லாம் போட தேவையில்லை. உங்களுடைய முகம் அவ்வளோ செழிப்பமாய், அவ்வளோ அழகாய், கலையாய் வரும். உங்களுடைய கூந்தல் கொட்டாது. உங்கள் கூந்தலின் ரகசியம் என்ன கேட்பார்கள். வேதத்தை படித்து பாருங்க. வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான். தேவனே உமது வார்த்தையின்படி காத்துக் கொள்வதனால் தானே. 11 வாசிப்போம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தை என் இருதயத்தில் வைத்தேன். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளால இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். 105 வாசிப்போம்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், நான் சரியான வழியிலே நடக்கத்தக்கதாய் தீபம் வெளிச்சம் காட்டும். அந்த வழியிலே நடக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்திலே நடக்கும் பொழுது நான் இடறி விழாதபடிக்கு சரியாய் நடப்பேன். வாலிபர்களே, நானும் 4 பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். சொல்லுவேன், நீங்கள் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் வாழணும். இல்லை, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, அதன் பிறகு தான் டீ, அதன் பிறகு தான் சாப்பாடு, அதன் பிறகு தான் ஸ்கூல் போகிறது. ஆனால் அதன்படி செய்வார்கள். என்னுடைய மகன் கொஞ்சம் வேதாகமம், அவன் ஆண்டு 1 படிக்கையில் சங்கீத புத்தகத்தை வாசித்து அந்த வார்த்தையை எழுதிடுவான். ஆனால் இப்போ அந்த வார்த்தையை பார்ப்பது கூட குறைவு. நான் இடத்துல சொன்னேன், நீ பைபிளை படிக்கணும்ப்பா, பைபிள் படித்தாதான் ஆண்டவர் எம்மோடு பேசுவார், நீ பைபிள் படித்தாதான் கடவுள் உன்னோடு இருப்பார். வேதத்தை படிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். வார்த்தை தான் மாமிசமாகி ஆண்டவராகி இயேசுவாய் வந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்ப வாசித்தான். வாசிப்பதை இப்ப நான் காண்கிறேன், பார்ப்பதை காண்கிறேன். அப்படியால் நாம் எதை செய்கிறோமோ நம்மை பார்த்து தான், இல்லையா? நம்மை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள், இல்லையா? ஆகவே நாம் சரியாக போக வேணும். நண்டு போகிற மாதிரி போயிடக்கூடாது. நண்டு எப்படி என்னை பார்த்து வான்னு நண்டு போணுச்சான். எப்படி நண்டு எப்படி போனது? அப்போ என்னை பார்த்து வான்னு நண்டு போகல. அப்போ நண்டு குட்டி எப்படி போகும்? நண்டு எப்படி போகும்? நேராக போகுமா நண்டு? நண்டை பார்த்துறீங்களா? யாராவது நண்டை பார்த்துறீங்களா? நண்டு எப்படி போகும்? அப்போ அதன்படி தான் இந்த நண்டு குட்டியும் போகும். அப்படி எக்ஸாம்பிள் சொல்லக்கூடாது, நாம் காட்டணும். எம்முடைய வாழ்க்கை தான் சாட்சி, எம்முடைய வாழ்க்கை தான் சுவிசேஷம். கிறிஸ்து தான் சுவிசேஷம். அவர் தான் உயிரை கொடுத்தார். ஆனால் நீ உன் சகோதரனுக்காக நான் கொடுத்தது போல நீனும் கொடுக்கணும். அப்படி இப்போ தேவ சித்தம் நமது வாழ்க்கையில், வாலிபர்களே, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, தேவ சித்தத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தில் அமையாது, ஆசீர்வாதமாய் அமையாது, சமாதானமாய் அமையாது, சந்தோஷமாய் அமையாது. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. பெண்கள் ஜெபத்திலோ ஆண்கள் ஜெபத்திலோ நீங்கள் ஒன்று கூட ஆண்டவரோடு உண்மையாய் இருங்க. நீங்கள் செய்யும் தொழில்களில் உண்மையாக இருங்க. நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உண்மையாக இருங்க. உங்களுடைய உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கார். உங்களிடத்துல கொஞ்சம் பணத்தை கொடுக்குறார் ஆண்டவர், உங்களை நம்பி கொடுக்குறார். இந்த இயற்கை அனர்த்தம் வந்தது இல்லையா, எல்லாம் தேவ சித்தம். தேவ சித்தம். இந்த தேவ சித்தத்தில் எத்தனை பேர் விழுந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை ஊழியங்கள் உடைந்து போயிருக்கிறது தெரியுமா? எத்தனை ஆவிக்குரிய தலைவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? ஏனென்றால் உண்மை இல்லாமல். இந்த நடந்ததெல்லாம் தேவ சித்தம். எரேமியா 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். இந்த தேவ சித்தத்திலே வந்து நடந்த காரியங்களும் அதனூடாய் நடந்த வீழ்ச்சிகளையும் குறித்து நான் சற்று சிந்தித்து விட்டு நான் ஜெபம் பண்ணுவோம். எரேமியா 47ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகித்து தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும்
நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்களின் மேலும் புரண்டு ஓடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தின் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். ஆம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ வடக்கே இருந்து ஜலம் பொங்கி பிரவாகமாகி தேசத்தின் மேலும் அதில் உள்ள எல்லாவற்றின் மேலும் நகரத்தின் மேலும் அதில் குடியிருக்கிறவர்களின் மேலும் புரண்டோடும். அப்பொழுது மனுஷர் கூக்குரலிட்டு தேசத்தில் குடிகள் எல்லாரும் அலறுவார்கள். எல்லோரும் அவ்வாறு அலறினார்கள். கர்த்தர் சொன்னது இது தேவ சித்தம். இந்த சித்தத்தை வைத்து இன்றைக்கு அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? எவ்வளவோ பணம் வந்தது, நாட்டு ஜனாதிபதிக்கு வந்தது, அதுபோல அநேக ஊழியர்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்தது, எனக்கும் அநேக கோல் வந்தது. பிரதர், இப்படி கொரியாவில் இருந்தெல்லாம் பணம் அனுப்பியிருக்கிறாங்க பிரதர், எங்கள் சேர்ச்சிக்கு கிடைக்கல பிரதர், எங்கள் ரீஜனலுக்கு வரல பிரதர், ஆனால் ரீஜனலுக்கு வந்ததாக இருக்கிறது, ஆனால் எங்கள் சேர்ச்சிக்கு வரல பிரதர். ஆண்டவர் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஊழியத்தையோ கொஞ்சம் பணத்தையோ கொடுக்குறார். ஆனால் நீங்கள் அதில் உண்மையுள்ளவர்களாக இருங்க, உண்மையுள்ளவர்களாக இருங்க. இது தேவசித்தம். நாங்கள் நினைக்காத இடங்களில் மண் சரிவுகள், நாங்கள் நினைக்காத இடங்களில் இவைகளெல்லாம் நடக்கும், இவைகளெல்லாம் நடக்கும். நீங்கள் இரண்டு பேதுருவை புத்தகத்தை நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிறார் கடவுள், பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவருடைய வருகையில் நடக்க போவதெல்லாம் இப்போ ஜலத்தினால் அழித்தார் தேசத்தை, ஆண்டவர் அக்கினியினால் அழிக்கும் ஒரு நாள் வரும். அதற்கிடையில் நாம் உண்மையுள்ளவர்களாய் தேவ பக்தி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வாழ வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். நாம் யாவரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம்.